राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास स्वामी की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। समर्थ रामदास स्वामी अयोध्याल स्वामी रामदास भगवान पातुट्टु अळव विश्वनाथ पंडितனுடைய வீட்டில ஒரு கபோர்டுக்குள்ள ரகசியமா வச்சிருந்த ராமனுடைய மூர்த்தியை பார்த்துட்டு, ஏண்டா அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னுமா அஜ்ஞாதவாசம் அப்படின்னு அழுதார். அன்னைக்கு அவர் விதைச்ச விதை கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் கழிச்சு நமக்கு இன்னும் 3 வாரத்துல அழகான ராமனுடைய ராம ஜன்ம பூமியில கோலாகலமான கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. நிச்சயமா அவருடைய பிரார்த்தனை, அவருடைய தபசு, அவருடைய நாம ஜபம் அவ்வளவு அழகா மீண்டும் மீண்டும் ராமனுடைய வைபவம் நம்ம காலத்திலே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய சந்ததிகள் கொண்டாடி அனுபவிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை பண்ணி கொடுக்கிற ஒரு அழகான காலகட்டத்தில் பகவான் நம்மளை வச்சிருக்கான். அயோத்தியால விஸ்வநாத பண்டிட் அவர் வீட்டிலேயே மடம் ஸ்தாபிதம் பண்றார். டாக்லியில எப்படி உத்தவனை மடத்தை நிர்வாகம் பண்ணும்படியா நியமிச்சாரோ அது போல அயோத்தியால விஸ்வநாத பண்டிட் அவரை மடத்தை நிர்வாகம் பண்ணும்படியாக நியமிச்சார். சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் யாத்திரை போறார். அதுல அயோத்தியாவும் வர. டாக்லி முடிச்சவன் அயோத்தியான் இல்லை, பல ஊர்கள் போறார். அயோத்தியா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பண்றார். சில விஷயங்கள் நமக்கு அவருடைய சரித்திரத்துல கிடைக்கிறது. அது டாக்லி அனுபவத்தை உணர்ந்தோம். அடுத்தது நம்ம அயோத்தியால அவருடைய அனுபவத்தை அனுபவிச்சோம். அங்கிருந்து அவர் லக்னோ போறார். இந்த லக்னோ அப்படின்ற இடம் லக்ஷ்மணனுடைய இடம். அதனால்தான் லக்கன் அப்படின்னு சொல்வா இல்லையா, லக்கன் அவனுடைய இடம். அதனாலதான் லக்னோ அப்படின்னு அதுக்கு திருநாமம். லக்ஷ்மணபுரம் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அப்புறம் லக்கன்பூர், அப்புறம் கடைசியில லக்னோ அப்படின்னு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. ஆனால் லக்ஷ்மணபுரம் அப்படின்னு தான் பொதுவாக சொல்றோம். அதனால லக்னோ போனா இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய லக்ஷ்மணனுடைய விஷயத்தை. லக்ஷ்மணனுடைய லக்னோ போறார். லக்னோல இருந்து அப்படியே வேற எங்க வரார்? கிச்சா பயலுடைய மதுராபுரிக்கு வரார். மாயனை மண் வடமதுரை மைந்தனை.
அவருக்கு ஒன்றும் கிருஷ்ணன் அப்படின்லாம் விரோதம் எல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ராமன் தானே கண்ணன் அப்படின்னு சொல்லி ராமனுடைய அவதாரமாக கண்ணனை பார்க்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாராயணனுடைய அவதாரமாக தசவதாரங்களை பார்ப்பார். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கிருஷ்ணனுடைய அவதாரங்களாக நாராயணன், மகாவிஷ்ணு மற்ற அவதாரங்களை பார்ப்பார். ஜெயதேவருடைய அஷ்டபதியில கூட கிருஷ்ணன் தான் அவதாரங்களாக வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ராமன் மீண்டும் கண்ணனாக வந்தான். ஏன்னா ராம சஸ்திரபிருதாமகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கீதையில சொல்றாங்க இல்லையா. அவருக்கு ராமராஜ்யம் ஸ்தாபிதம் பண்ணணும், பகவானுடைய அவதார ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கணும், பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பாரதீயர்களுடைய மனோபலம், தேகபலம், புத்தி பலம், ஆன்மபலம் இதையெல்லாம் விருத்தி பண்ணணும். இப்படி எல்லாம் அவருக்கு ஆசை. அதனாலே அழகா அவர் மதுரா வரார். மதுரா பகவானுடைய லீலாஸ்தலம். நம்ம அயோத்தியாவுக்கு அடுத்தது மதுராவைத்தான் சரி பண்ண போறோம். காசியா எடுத்து அயோத்தியா, மதுரா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இது பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஹிந்துஸ்தானம் அப்படின்றத ஸ்தாபிதம் பண்ணுவோம். நிச்சயமாக மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தினாலே, அனுகிரகத்தினாலே நடக்கும். பகவான் நடத்தி காட்டுவான். நம்ம காலத்திலேயே பார்ப்போம் நிச்சயமாக. சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்களுடைய மகோன்னதமான தவம் இருக்கிற பட்சத்துல நமக்கு என்ன குறை? ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லை. சரியா? அழகா மதுரா வரார். அவர் வந்த காலத்துல எல்லாம் பிருந்தாவனம் வெறும் காடாகத்தான் இருந்தது. ராதே கிருஷ்ணா. நான் இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் அப்படின்னு அந்த பாட்டு பாடிட்டு இருக்கு. சரியா? ராமதாசர் மதுராவுக்கு வந்தாருன்னு சொல்லும் பொழுதுதான் ஆரம்பிச்சு. இதுக்கானே இந்த கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான். அந்த வாக்கியம் தான் இப்ப பாடிட்டு இருக்கா. உங்களை கேட்கறதான்னு எனக்கு தெரியல, ஆனா என் காதுல விழுந்துட்டு இருக்கு. அதனால அந்த பிருந்தாவனம் கண்ணனுடைய லீலாஸ்தலம். அந்த இடத்துக்கு வந்துட்டார் நம்முடைய சமர்த்த ராமதாசர். அந்த பிருந்தாவனம் இன்னைக்கு இவ்வளவு அழகா நம்ம பகவானுடைய லீலாஸ்தலங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவும் அவருடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய சிஷ்யர்களும் தான். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொருத்தர் புனருத்தாரணம் பண்றார்கள். அதுல முக்கியமா சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். சனாதன கோஸ்வாமியுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1488 அவர் பிறந்தார். 1558 அவருடைய காலம். அவர் யாத்திரையை முடிச்சுண்டு கிளம்புறார். சமர்த்த ராமதாசருடைய அவதாரம் எல்லாம் 1608 1620 தான் அவரோட 12 வயசுல தான் அவர் ஜாம்பு அங்கிருந்து கிளம்பி போறார். அதுக்கப்புறம் டாக்லியில ஒரு 12 வருஷம் தபஸ் பண்றார். 24 25 வயசுல தான்
அவர் தன்னுடைய யாத்திரையை ஆரம்பிக்கிறார். ஸோ சமர்த்த ராமதாசர் பிருந்தாவனம் வர சமயத்துல நம்ம சனாதன கோஸ்வாமி நேரடியா அவரால் பார்க்க முடியல. அவர் வந்த சமயத்துல பிருந்தாவனம்லாம் வெறும காடாகத்தான் இருந்தது. ஏன்னா 1564 நம்ம ரூப கோஸ்வாமியும் கிளம்பி போயிடுறார். ஸோ பிருந்தாவனம் அப்ப ஜீவகோஸ்வாமியும் இல்லை. அவர் 1598 ஜீவகோஸ்வாமி எல்லாம் கிளம்பிடுறார். நம்ம சமர்த்த ராமதாசர் பிருந்தாவனம் வர காடாகத்தான் இருக்கு. அப்ப அவருக்கு மதுராவிலிருந்து நித்தியம் பிருந்தாவனம் போகணும்னு ஆசை. ஸோ மதுரா மட்டும்தான் ஒரு டவுனாக இருந்தது, ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது மதுரா தான். பிருந்தாவனம் காடு தான். இன்னைக்கு பிருந்தாவனம் பெரிய ஒரு நகரம் போல வாழ்வதற்கு நிறைய இடங்கள்லாம் வந்தாச்சு. அப்ப ஒரு நித்தியம் பிருந்தாவனம் வர ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கூட மதுராவின் தங்கிருந்து பிருந்தாவனம் வந்துட்டு போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சனாதன கோஸ்வாமி எல்லாம் பிருந்தாவனத்துல தங்கிண்டு இருந்து பிக்ஷை வாங்கறதுக்கு மதுரா போனார். ஏன்னா மதுரால தான் மக்கள் இருந்தார்கள் அப்படின்னு அவள் காலகட்டத்துல விஷயங்களை படிச்சா அப்படி தெரியாது. ஸோ பிருந்தாவனம் காடு. இன்னைக்கும் பார்த்தோம்னா பிருந்தாவனத்துல நிறைய காடுகள் இருக்கு. இப்ப நிதிவனம் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது, இப்ப சுருங்கி போயிடுது. பிருந்தாவனத்துக்கு நித்தியம் வரார் நம்ம சமர்த்த ராமதாசர். அப்ப அவர் வரும்பொழுது பிருந்தாவனத்துல பழைய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா மதன் மோகன் தான், எனக்கு தெரிஞ்சு மதன் மோகன் தான். ஸோ நித்தியம் அவர் மதன் மோகனை தான் சேவிக்க வந்திருக்கணும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். தேடின்னு இருக்கேன் அதற்கான அவர் எந்த சுவாமியை சேவிச்சார், எந்த கிருஷ்ணனை சேவிச்சாலும். பிருந்தாவனத்துல பிராச்சீனமான கிருஷ்ணன் கோவில் அப்படின்னா ராதா மதன் மோகன் தான். ராதா தாமோதர், ராதா கோபிநாத், இப்படி நிறைய மூர்த்திகள் உண்டு. ஆனா பிராச்சீனம் ரொம்ப ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா பாங்கிய பிஹாரி மூர்த்தி தான் ஜூனியர் மோஸ்ட் மூர்த்தி. அப்ப மதன் மோகனா தான் இருக்கணும்னு என்னுடைய அபிப்பிராயம். அதற்கான ஆதாரங்கள் தேடின்னு இருக்கேன், கிடைக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி எந்த மூர்த்தின்னு கண்டுபிடிப்போம். நித்தியம் பிருந்தாவனத்துல ஒரு கிருஷ்ணன் கோவிலுக்கு வரார் அப்படின்னு இருக்கு. சமர்த்த ராமதாசர் நித்தியமா அந்த கிருஷ்ணன் கோவில்ல உட்காந்து இப்படி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கார். பெரிய கூட்டம் எல்லாம் இல்ல, சில ஜனங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கா. இவரை பார்த்தாலே தெரியறது இவர் ஒரு சாது சந்நியாசி பக்தர் அப்படின்னு. அவருடைய தேஜோ விலாசம், அவருடைய காம்பீரியம், அவருடைய வினயம். ஏன்னா காம்பீரியம் வினயம் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அழகு. காம்பீரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு, ரொம்ப வினயமா இருக்கார். யாரிடத்துலயும் எந்த விதமான வம்பு பேசுறதுல அவர் பாட்டுக்கு வர ஓரத்துல உட்கார்ந்துண்டு அந்த கிருஷ்ணனோட பேசுறார். இந்த பூஜாரி பார்க்கிறார். இவர் நித்தியம் வரார் கோவிலுக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கார், கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கார். இவர் முகபாவம் மாறுறது. அப்ப அந்த பூஜாரிக்கு ஒண்ணு புரிஞ்சது, இவர் என்னமோ கிருஷ்ணனிடத்துல பேசிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். உண்மையா அவர் பேசிட்டு தான் இருந்தார். ஒரு நாள் இந்த பூஜாரி இவரை பார்த்து கேட்டார், நீங்க நித்தியம் கோவிலுக்கு வரீர்கள், கிருஷ்ணனை பார்த்து என்னமோ நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியாது, ஆனா என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கள், எந்த ஊரு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சாதாரணமா பேசலாம். அப்ப சமர்த்த ராமதாசர் சொல்றார்,
நான் ஒரு ராமபக்தன், ராமதாசன் பேரு. நான் யாத்திரை பயின்றிருக்கேன் பல ஊர்கள். இப்ப மதுராவுக்கு யாத்திரை வந்திருக்கேன். நித்தியம் இந்த கிருஷ்ணனோட பேசுறதுக்காகத்தான் நான் அங்க வரேன். அந்த கிருஷ்ணன் கிட்ட அவன் சொன்ன வாக்கியத்தை ஞாபகப்படுத்திருக்கேன். பூஜாரி புருவத்தை சுருக்கி, கிருஷ்ணனுக்கு ஞாபகப்படுத்துறீர்களா? புரியலையே. சமர்த்த ராமதாசன், ஆமா இவன் தானே சொன்னான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு ஆணித்தரமா பகவத்கீதையில சொல்லியிருக்கான் இல்லையா? சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் சொல்லியிருக்கானே. இப்ப இந்த தேசத்துல நிறைய அதர்மங்கள் நடந்துட்டு இருக்கு. அவதாரம் பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருக்காய்? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா ராமன் மாதிரி? என்ன இப்படி இருக்காய் அப்படின்னு நித்தியம் நான் அவனிடத்துல கேட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்தி எனக்கு அவதாரம் பண்ணு, அதர்மவான்களை அழிச்சு போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பூஜாரி பார்த்தா, ஐய நம்ம என்னமோ நினைச்சோம், என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறார்? அவர் கொஞ்சம் இது ஒத்துக்கொள்ள முடியல. நிஜமாவே சில சந்தர்ப்பங்கள்ல பக்தாளுடைய பேச்சு, செய்கை, நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தோணும். அதாவது யதார்த்தத்துக்கு ஒத்து வராதது போல நமக்கு ஒரு அபிப்பிராயம். நிஜமாவே எனக்கு பல சந்தர்ப்பங்கள்ல குருஜியம்மாவோட விஷயங்கள்ல கொஞ்சம் என்ன யதார்த்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். இல்லை பைத்தியக்காரத்தனமா வளர்றா அப்படின்னு தோணும். இன்னைக்கு பல விஷயங்கள் நாம பேசும் பொழுது நம்ம கூட இருக்க பல பேருக்கு என்னமோ வளர்றாரு இவர், சம்மந்தம் இல்லாம வளர்றாரு அப்படின்னு தோணும். இப்ப நான் என் குருஜியமா நினைச்சதானே என்னுடைய சிஷ்யர்களும் பல பேர் நினைப்பார், இவர் என்ன பிராக்டிக்கலா இல்லை, யதார்த்தமா ஒன்றும் யோசிக்க மாட்டேங்குது, என்னமோ ஏதோ ஒரு கற்பனையில ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனா நிஜமாவே தெய்வம் உள்ளுக்குள்ளே இருந்து வழிகாட்டுறது, தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை, தெய்வத்தினிடத்துல பேச்சு, இதெல்லாம் சத்தியமா எல்லாருக்குமே முடியும். அது குருஜி அம்மாலாம் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒத்துக்கவே முடியாது. சும்மா ஏதோ சாக்கு போக்கு சொல்றான், சப்பக்கட்டு கட்டுறான்னு தோணும். ஆனா காலப்போக்கில் ஒவ்வொன்னா நடக்கும் பொழுது ஆஹா சத்தியம்தான் அப்படின்னு நமக்கு பக்குவம் வரும்பொழுது அது புரியறது. அதனாலதான் நான் பல விஷயங்கள் பல பேர்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுவேன். ஆனா குருஜியம்மா சொல்லுவா, நீ விதைக்கிற விதையை விதைச்சு விடுறா, பக்குவம் வரும்பொழுது தானா முளைக்கும்டான்னு வார்கள். அதனால மனிதன் உடனே புரிஞ்சுக்கணும், உடனே மாறணும், இந்த எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டேன். சொல்றத சொல்லுவோம், நிச்சயமாக ஒரு நாள் அது வேலை செய்யும். இது குருஜியம்மா சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம். உங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துக்களுக்கோ சொல்றத சொல்லிட்டு விட்டுடுங்க, தானாக காலம் வரும்பொழுது அது நடக்கும், நடந்தே செய்யணும். சமத்ராமதாசர் இப்படி சொன்னோன்னு இந்த பூஜாரிக்கு கொஞ்சம் வெறுப்பா இருந்தது. அவருக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், இங்க இதெல்லாம் மாற போறது. அது நிறைய பேர் கோவிலுக்கு போவா, பூஜை பண்ணுவா, பகவான ஒத்துப்பா, ஆனாலும் எல்லாம் எங்க மாற போறாது. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டி சூழ்நிலைகள் அது மனுஷாருடைய மனசுல ஒரு அவநம்பிக்கைய, ஒரு தொய்வு ஏற்படுத்திடும். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோவில் அப்படின்ற விஷயம் எல்லாம் நாம பெருசா எங்க பேசியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் நடக்க போறதா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ராமர் கோவில் ஆச்சு, 3 வாரத்துல கும்பாபிஷேகம் அப்படிங்கும் பொழுது பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோவில் பத்திய பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம்
இப்பதானே பேச ஆரம்பிச்சோம், ஆனா நடக்கிறது இல்லையா? அப்ப இது நடக்கும். அப்ப இந்த பூஜாரி பார்த்தா அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய அதுல ராமதாசர் சொல்ற வார்த்தைகள்லயோ அவர் மேலே ஒரு மதிப்புல அவர் எழுந்து உள்ள போயிட்டார். ராமதாசர் அதுக்காக வருத்தப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, புலம்பவும் இல்லை, கோச்சிக்கவும் இல்லை. ஏன்னா நான் சொல்லிட்டு நீங்க பாட்டு எழுந்து போடலாம் அப்படின்னு கேட்கவும் இல்லை. சரி, அவர் இப்படி புரிஞ்சுண்டார் அப்படின்னு இவர் பாட்டுக்கு திரும்பியும் கிருஷ்ணன் இடத்துல பேசிட்டு இருக்கார். கிருஷ்ணன் எப்படி பக்தனை விட்டுடுவான்? அவனே ராமன், அவனே கிருஷ்ணன். இவரை வச்சுண்டு அந்த பூஜாரிக்கும் புரிய வைக்கணும்ல. என்ன பண்ணிருப்பான் கொஞ்சம் யோசிங்கள. நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. 2023 உலகத்திற்கு பொதுவான ஒரு கேலண்டர். அது முடியறது 2024 ஆரம்பிக்கிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்றது ஒரு காலத்துல பைத்தியகாரத்தனம் தப்பு நம்மலாம் சொல்லிட்டு இருந்தேன். ரைட். ஒரு காலத்துல நானே பெருசா ஹாப்பி நியூ இயர்னு போர்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல. இப்ப அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. சரி, 2024 புதுசா நல்லா இருக்கணும் ஆசைப்படலாம். நல்லபடியா இருக்கட்டும். வருஷங்கள் எதுவாயிரும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, உடம்பையும் மனசையும் புத்தியையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சனாதன தர்மம் ஜெயிக்கட்டும், பாரதம் வெல்லட்டும், தமிழகம் தலை நிமிரட்டும், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கட்டும், உங்கள் வம்சம் நன்றாக இருக்கட்டும். 2024 இந்த கேலண்டர் இயர்ல நிறைய சத்சங்கம் கிடைக்கட்டும், நிறைய யாத்திரை கிடைக்கட்டும், நிறைய பகவத் அனுபவங்கள் கிடைக்கட்டும். உங்க குடும்பத்தில் இன்னும் இன்னும் ஆனந்தம் பெருகட்டும். பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்கு ராமனும் கிருஷ்ணனும் பரிபூரணமா அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.